வாழ்க வளமுடன். உடல் நலம். மனிதனாக பிறந்தவன் அமைதியாகவும் வெற்றியுடனும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் இயற்கையின் நியதி. அதற்கேற்ற அமைப்பும் வளங்களும் இயற்கையில் அமைந்துள்ளன. உண்மையிலேயே இயற்கையில் எந்த ஒரு குறையும் இல்லை. அப்படி இருந்தும் இன்று தனி மனிதன் வாழ்விலும் சமுதாயத்திலும் வாழ்க்கை சிக்கல்கள் பெருகிக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். இந்த நிலையை மாற்றியமைக்க வேண்டுமானால் தான், சமுதாயம், இயற்கை என்ற மூன்றின் அறிந்து கொள்வது அவசியம். தான், சமுதாயம், இயற்கை என்ற மூன்றின் இணைப்பில்தான் மனித வாழ்க்கை நடைபெறுகிறது. தான் என்பது தனி மனிதனையும், சமுதாயம் என்பது மனிதர் பலர் இணைந்து வாழும் கூட்டு வாழ்க்கையையும் குறிக்கும். இயற்கை என்பது தெய்வம். அதுவே அணு முதல் அண்டம் வரையில் உள்ள பிரபஞ்சமாகவும், ஓரறிவு முதல் ஆறறிவு வரையில் உள்ள உயிரினங்களாகவும் மலர்ச்சியடைந்துள்ளது. மனித உடலில் இதய இயக்கம், சுவாசம், பசி எழுச்சி, உணவு செரிமானம், சத்து பொருட்களை பயனாக்குதல், கழிவுப் பொருட்களை வெளியேற்றுதல் போன்ற செயல்பாடுகள் அனைத்தும் இயற்கையின் நியதிக்கு உட்பட்டு நடக்கின்றன. பூமி மணிக்கு சுமார் 1668 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து 24 மணி நேரத்தில் தன்னைத்தானே ஒரு சுற்று சுற்றிக் கொள்கிறது. சந்திரன் 29 நாட்களுக்கு முறை பூமியை சுற்றி வருகிறது. இவ்வாறே பிரபஞ்ச நிகழ்ச்சிகள் அனைத்தும் இயற்கையின் நியதிக்கு உட்பட்டு நடக்கின்றன. இத்தகைய இயற்கையின் செயல்பாடுகளை உணர்ந்து மதித்து அதற்கு இசைவாக வாழும்போதுதான் மனித வாழ்வு இனிமையாக அமைகிறது. தனக்கோ பிறருக்கோ, உடலுக்கோ மனதிற்கோ, தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ எண்ணம், சொல், செயல் மூன்றாலும் தீங்கு விளைவிக்காமல் வாழ்வதே இயற்கைக்கு இசைவான வாழ்வாகும். இதனையே முன்னோர்கள் அறவாழ்வு என்றனர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை.